நீங்க செய்யற தொழிலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் உங்களோட இன்சூரன்ஸ் பிரைசிங்ல தாக்கம் செலுத்தும்னு சொன்னா உங்களால நம்ப எழுதா. நீங்க ஒன்டாரியோல கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா டெனன்ட் இன்சூரன்ஸோ வச்சிட்டீங்க, அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர்ல எடுக்கிற பிளான்ல இருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான விஷயம் ஒன்றை பத்தி தான் நான் கதைக்க போறேன். நீங்க கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கரோ நீங்க என்ன ஜாப் செய்றீங்க இல்லைன்னு சொன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்ன, இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் அநேகமா கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் சொன்னா கார் இன்சூரன்ஸுக்கு நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்னங்கிற எந்த விஷயமுமே தாக்கம் செலுத்தாது. ஆனா நீங்க டெனன்ட் இன்சூரன்ஸோ அப்படி இல்லாட்டி ஹோம் இன்சூரன்ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டல் டுவெல்லிங் இன்சூரன்ஸோ நீங்க எடுக்க போவீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க என்ன ஜாப் செய்றீங்க, எவ்வளவு காலமா அந்த ஜாப்பை செய்றீங்க, அது ஃபுல் டைமா பார்ட் டைமா, அதோட சேர்த்து உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கர் உங்கள்கிட்ட சாஃப்ட் கிரெடிட் செக்குக்கு கன்சென்ட்டும் கேட்பாரு. ஏன்னு சொன்னா நீங்க செய்யற தொழிலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரும் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸை எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தாரதா இல்லையா, அப்படி தாரன்னு சொன்னாலும் என்ன ரேட்டில் தரணுங்கிறத நிறைய விஷயத்தில் தாக்கம் செலுத்தினாலும் இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்தும். அநேகமானங்களுக்கு என்ன ஜாப் செய்கிறீங்க, பார்ட் டைமா ஃபுல் டைமா, அதில் ஒரு டவுட் இருக்காது. கிரெடிட் ஸ்கோரில் அநேகமானங்களுக்கு டவுட் இருக்கும். சிலங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் என்னென்னு தெரியாமல் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலாம் இது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. ஆனால் கனடாவில் எல்லாத்துக்குமே கிரெடிட் ஸ்கோர் தான். நீங்கள் ஈவன் ஒரு ரூம் ஒன்று ரெண்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஒரு அநேகமாக ஒரு விலை கூடின ரூம் ஒன்று கொண்டோவிலே அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு ரூம் ஒன்று ரெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் இந்த ரெண்டல் பண்ணுறதுக்கு கூட சில நேரம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கேட்பாங்க. கிரெடிட் ஸ்கோருங்கிறது சிம்பிளாக என்னன்னு சொன்னால் நீங்கள் கடனை எப்படி கையாளுறீங்கன்னு பார்த்து அதுக்கு ஒரு ஸ்கோர் தரது. இதில் புவர், ஃபேர், குட், வெரி குட்னு சொல்லி நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் புவருங்கிற கேட்டகரியில் இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய விஷயத்தில் நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் உங்களோட கிரெடிட்டை ஹேண்டில் பண்ணீங்கிற பொறுத்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கூட்டிகிட்டு போகும். இது என்ன வகையான கிரெடிட்ஸ்களுக்கு பாவிக்கப்படும் சொன்னால் நீங்கள் கிரெடிட் கார்டுகள் எடுக்கிற அந்த கிரெடிட்டுக்கும் பொருந்தும். அதே மாதிரி நீங்கள் கார் லோன் எடுங்கன்னு சொன்னால் அதுக்கு பொருந்தும். அதே மாதிரி ஹவுஸ் லோன் எடுக்கீங்க, அதாவது லோன்னு சொல்லி அதாவது உங்களோட பணம் இல்லாமல் இன்னொரு ஆள்ற பணத்தை வாங்கி அதை எப்படி அதை பாவிக்கீங்க, எப்படி அதை ரீபே பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கடனில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதை ப்ராப்பராக பே பண்ணுறீங்களாங்கிற நிறைய விஷயத்துல இந்த கிரெடிட் ஸ்கோர் தங்கி இருக்குது. கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தமாக ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, கிரெடிட் ஸ்கோர் எப்படி சரியாக பாவிக்கிற, கிரெடிட் ஸ்கோரில் எது உங்களை கிரெடிட் ஸ்கோரை கூட்டும், எது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை குறைக்கும்னு சொல்லி இதை மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொன்னால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான வீடியோ போடுறேன். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் புவராக இருக்கும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸில் அது தாக்கம் செலுத்தும். எந்த இன்சூரன்ஸ்லன்னு சொன்னால் ஹோம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி டெனன்ட் இன்சூரன்ஸ் அப்படி இல்லாட்டி ரெண்டல் டுவெல்லிங் இன்சூரன்ஸில். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெடிட் செக்குகளில் சாஃப்ட் கிரெடிட் செக், ஹார்ட் கிரெடிட் செக்னு சொல்லி ரெண்டு வகையான கிரெடிட் செக் இருக்குது. நீங்கள் லோன் ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லாட்டி ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கார் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கக்குள்ள அவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் கிரெடிட் செக் பண்ணுவாங்க. இப்படி ஹார்ட் கிரெடிட் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் சின்ன ஒரு குறை கொண்டு வரும். ஓகே, சின்ன ஒரு தாக்கம் கொண்டு வரும், சின்ன ஒரு எஃபெக்ஷன் கொண்டு வரும். இன்னொரு வகையான கிரெடிட் செக் இருக்கு, சாஃப்ட் கிரெடிட் செக்குங்கிற. சாஃப்ட் கிரெடிட் செக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் ஒர்க்குக்கு போகக்குள்ள அப்படி இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணுவாங்க. இப்படி சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் எந்த விதமான தாக்கமும் வராது. உதாரணத்துக்கு இப்போ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குட்டில் இருக்குன்னு சொன்னால் ஹார்ட் கிரெடிட் செக் பண்ணக்குள்ள அது பார்டரில் இருக்குன்னு சொன்னால் சின்ன ஒரு தாக்கம் ஒன்று நடந்து குட்டில் இருந்து திரும்ப கீழே அதுக்கு கீழே இருக்கிற நார்மல் கேட்டகரிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணக்குள்ள நீங்கள் குட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் குட்லேயே தான் இருப்பீங்க. எந்த விதமான மாற்றமும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் எந்த விதமான மாற்றமும் இயலாது. நீங்கள் ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள இல்லை டென்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கர் சாஃப்ட் கிரெடிட்டுக்குரிய ஒரு கன்சர்ன் ஒன்று கேட்பாரு. நீங்கள் அதுக்கு ஓகே பண்ணினா அவர் சாஃப்ட் கிரெடிட் செக் பண்ணுவார். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில் எந்த விதமான மாற்றமும் வராது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் கிரெடிட் ஸ்கோரும் நீங்கள் செய்கிற ஜப்பும் எந்த இன்சூரன்ஸில் தாக்கம் செலுத்தும், எந்த இன்சூரன்ஸில் தாக்கம் செலுத்தாதுன்னு சொல்லி. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர், எங்களோட புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் ஒன்று எடுக்க போகிறீங்க, அப்படி வீடு எடுக்க போகிறீங்க, அப்படி டென்ட் இன்சூரன்ஸ் வேணும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களோட ரினியூவல் ஒரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை நான் ஆஃபர் பண்ணுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்கு இல்லாட்டி என் பயோவில் இருக்கு, அப்படி என் டிரெக்ட் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ஆட்டோ ரிப்ளையாக வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பை.